அனைவருக்கும் வணக்கம். வெல்வோம் அறிவுசார் குறைபாடுடையோர் பயிற்சி மையத்திலிருந்து நான் இந்திரா. என்னுடைய போன வீடியோல முறையற்ற உணவு பழக்கங்கள், கருவுற்ற தாய்மார்களோட முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமாக அமைகின்றன அப்படின்னு நான் சொன்னேன். முறையான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். நானு வீட்டில் அரைத்த மசாலாக்களை பயன்படுத்தி வீட்டில் சமைத்த உணவுகளை வேளா வேளைக்கு நன்றாக கழுவிய காய்கறி கனிகளோடு சாப்பிடுவதுதான் அந்த முறையான உணவு பழக்க வழக்கம். அப்ப கடையில வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்க அதிர்ச்சி அடைவது எனக்கு புரியுது. நீ என்ன சொல்ற? கடையில சமைத்த உணவுகள்ல சுவையுக்கிகளும் மணமுகிகளும் சேர்க்கிறாங்க. இதற்கு உதாரணமாக அஜினமோட்டோ. ஆனா நீங்க அஜினமோட்டோன்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அஜினமோட்டோ does not cause any teratogenic effect in normal human beings when consumed in normal amount அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படிங்கறத நம்ம அனிமல் ஸ்டடிஸ் மூலமா தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அனிமல்ஸுக்கு தீங்கு கொடுக்குது, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கல அப்படின்னு நீங்க எப்படி பிரிச்சு சொல்றீங்க? அடுத்தது when consumed in normal amount அப்படின்னு சொல்றீங்க. நார்மல் அமௌண்ட் அப்படிங்கறத எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க? இது இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக்கா இருக்குதா இல்லனா ஒரு குரூப்பா சொல்றீங்களா? பிபி சொல்ற மாதிரி ஒரு குரூப்பா சொல்றீங்களா? அடுத்தது ஹோட்டல்ல நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு போடுவாங்களா இல்ல மொத்தமாக அந்த உணவோட சுவை அதிகப்படுத்துறதுக்காண்டி போடுவாங்களா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? தாய்மார்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம். அதனால இந்த 10 மாதங்கள்ல மட்டுமாச்சும் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு வீட்லவே மசாலா அரைச்சு அதை வீட்லவே சமைச்சு அதை நல்லபடியா சாப்பிட்டுக்கலாமே. ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையினர் நம்ம உருவாக்குற அந்த விஷயங்களை நீங்க ஈடுபடுறீங்க. அப்ப நம்ம அது ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. இல்ல என்னால 10 மாசம் முடியாது அப்படின்னு சொல்றவங்க குறைந்தது முதல் 5 மாதங்கள்ல அந்த ஆர்கனோஜென்சிஸ் சொல்லுவாங்க, உறுப்புகள் உருவாக்குற சமயத்துல, குழந்தைகளோட உறுப்புகள் உருவாக்குற சமயம் அந்த முதல் 5 மாதங்களிலாவது குறைந்தபட்சம் வெளியில சாப்பிடாம வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். அதனால நம்ம ஆரோக்கியமாக சமைத்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு அடுத்த தலைமுறையினரை நம்ம ஆரோக்கியமா உருவாக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல எங்களை பின்தொடர்ந்து போங்க. நன்றி, வணக்கம்.